ஜோதிடர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. பிரணவ மந்திரம் சேனலில் உங்கள் நேர்காணல் இடம்பெற வேண்டுமா? மற்றும் எங்கள் நேர்களுடன் நேரலில் உரையாட ஒரு அரிய வாய்ப்பு. மேலும் விவரங்களுக்கு 9600329461 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஒருத்தனுக்கு ஒருத்தின் வாழணுமே. தாம்பத்தியத்தில் நிறைய கரணம் தப்பிருச்சுன்னா, எனக்கு மட்டும் நிறைய வெயிட் இருக்க, ஓவர் வெயிட் போடுறதேன்னு பரிசு பொருள் கொடுத்ததுல ரொம்ப ஆனந்தம். சில பேர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்டா இருக்கணும், ஒரு மேனேஜரா இருக்கணும், இன்னும் சிஇஓவா போகணும். ஆண்சிங்கம் என்ன சொல்றதோ அப்படியே ஆண்சிங்கத்துக்கு கூட இருந்துருக்கு. தனக்கு நீ சண்டை வரதுக்கு முன்னாடி கத்திடுவாங்க, பயங்கரமா கத்துவாங்க. அவன் கத்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லா, நீட் எக்ஸாமினேஷன்ஸ். கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு, இந்த கேஸ்ல நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னா பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய பதிவுகள் நம்மளுடைய சேனலில் பார்க்குறோம். பார்த்துட்டு இருக்க நேயர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் மூலமாக எல்லா பதிவுகளும் உங்களை சேரும். நமக்கு தெரிஞ்ச விஷயம் நிறையா பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கரணம், ஒரு ஜாதகத்தை திறந்த உடனே நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த கரணம்ங்கிற ஒரு விஷயத்தை எத்தனை பேர் கவனிக்கிறோம்னு தெரியாது. இன்றைக்கி அந்த கரணத்துக்கான முக்கியத்துவம் என்ன, அந்த கரணநாதனை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுனால, செயல்படுத்துறதுனால நமக்கு எவ்வளவு வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் மேடம். கரணம் உங்களுக்கு தெரியும், நிறைய பேருடைய ஜாதகத்தை பல வருஷமா நிறைய பேருக்கு வழிகாட்டிட்டு வரீங்க. பொதுவாக இந்த ஜாதகம் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம ராசி, நட்சத்திரம், ராசி அதிபதி, இதுதான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்போம். கரணம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். இது தெரியாதவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். கரணம் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த கரணம் அப்படிங்கிறது எந்த டயத்தில் வரும், அதை நம்ம செயல்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அதுக்கப்புறம் எத்தனை விதமான கரணங்கள் இருக்குது? கரணம் என்னும் அற்புதம் அது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பஞ்சாங்கம்னு எடுத்துக்கொள்கிறோம். எப்படி இந்த கரணத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு இருக்கு பாருங்களேன். இந்த கரணம் பல நன்மைகளை செய்யும். அந்த கரணம் நாம் எந்த கரணத்தில் பிறந்தோம்னு நம்ம ஜாதகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். நம்ம ஜாதகத்தை எடுத்தோடய பார்த்திங்கன்னா, நம்ம என்ன திதியில் பிறந்தோம், என்ன வாரம், வாரம்னா கிழமை, என்ன யோகத்தில் பிறந்தோம், என்ன நட்சத்திரத்தில் பிறந்தோம், இதெல்லாம் நம்மளுடைய ஜாதகம் சொல்கிறது. அப்படி சொல்லக்கூடிய ஜாதகம் எந்த கரணத்தில் பிறந்தோம் என்று ஒரு சூட்சமத்தை சொல்லுது. அந்த சூட்சமத்தை தெரிந்து கொண்டவன், கரணத்தை பிடித்து நடப்பவன் வாழ்க்கையில் தோல்வி அடைவதே இல்லை. நீங்கள் மிகப்பெரிய மனிதர்கள், மிகப்பெரிய அரசியல்வாதிகள், விஐபிக்கள், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கரணத்தை பிடிச்சி தான் காரியத்தை செய்வாங்க. உதாரணமாக 2014 24/4/2014 மோடிஜி ஒரு முடிவு எடுக்கிறார். காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்னு. அதற்கு அவர் பிடித்த கரணம் என்ன தெரியுமா? பத்திரை கரணம். இந்த கரணத்தில் பிடித்தால் நினைத்ததை சாதிக்க முடியுங்கிற ஒரு அற்புதத்தை அவர் பிடிச்சார். இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு கரணம் இருக்கிறது. அந்த கரணத்தை பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் காரியம் வெற்றி அடைஞ்சிடும். அந்த கரணம் தப்பிருச்சுன்னா மரணம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவ்வளவு தடை. இந்த கரணத்தில் இதை செய்தால் வெற்றி, இந்த கரணத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா தோல்வி. அப்போது அதை விஷயம் அறிந்தவர்கள் கரணத்தை பிடிச்சி தான் நடப்பாங்க. அந்த கரணம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி ஒரு திதின்னு சொல்கிறோம் பாருங்க, ஒரு திதியில் 2 கரணம் வரும். உதாரணமாக பிரதமை திதின்னு இருக்கு. அந்த பிரதமை திதியில் கிம்ஸ்துக்கணம் அப்படின்னு கரணம் வரும். அதே நாளில் பவம் அப்படிங்கிற கரணமும் வரும். துவிதியை நாள் எடுக்கிறீங்க, துவிதியை ஆரம்பிச்சிங்கன்னா பாலவ கரணம், அடுத்த கரணம் கௌலவ கரணம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய 6 டிகிரி அந்த வித்தியாசம் வச்சு தான் கரணம். அப்போது ஒரு திருதியை திதி எடுக்கிறோம், அதில் தைதுலைங்கிற கரணமும் கரசைங்கிற கரணமும் வரும். இதெல்லாம் வளர்விரையில். இப்படி கரணத்தினுடைய அடிப்படை ஒவ்வொரு திதியிலும் எப்படி எப்படி கரணம் வரணும்னு ஒரு காரணம் இருக்குது. இப்போ சதுர்த்தசின்னு எடுக்கிறோம், அதில் வணிசை கரணம் வருது, பத்திரை கரணம் வருது. பஞ்சமின்னு சொல்கிறோம் பாருங்க, எவ்வளோ விசேஷமான நாள். வாராகியை நமஸ்காரம் பண்ணுறோமே, என்ன காரணம் நமக்கு தெரியணும் இல்லையா? பஞ்சமின்னு எடுத்துட்டிங்கன்னா பவம் கரணம், பாலவம் கரணம்.
வளர்பிறை பஞ்சமியில் அப்படி வரும். பவம் கரணம் பாலவ கரணம். இதே தேய்பிறை பஞ்சமியாக இருந்தால் கௌலவம் கரணம் தைதுலை கரணம் அப்படின்னு கொண்டு போகிறோம். வளர்பிறை சஷ்டி திதி வரும்போது கௌலவமும் தைதுலமும் அங்கே வந்துடும். இப்படி ஒரு திதியில் வரக்கூடிய 2 கரணங்கள், இப்படி எல்லா திதிகளுக்கும் உங்களுக்கு கரணம் பிரித்து பிரித்து கொடுத்துருக்கு. அந்த கரண வேளையில் நீங்கள் என்ன விதமான காரியம் செய்ய விரும்புகிறீங்களோ அந்த காரியத்தை செய்யணும். இதில் 7 கரணம் நல்ல கரணம், சரகரணம்னு பேர். சரம்னா வேகமாக நகரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். 4 கரணத்தை மோசமான கரணங்களாக சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா தீமைகளை விதைக்கக்கூடிய நேரம். நல்லதை ஒருத்தரை வாழ வைக்கவும் முடியும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் இல்லையா? நிச்சயமா. அப்படித்தான் கரணம் ஒருவரை வாழ வைக்கும், ஒருவரை வாழ வைக்கவும் கரணம், ஒருவரை வீழ வைக்கவும் கரணம். அதுதான் பத்திரை கரணத்துடைய ரகசியத்தை சொன்னேன். பத்திரை கரணம் எடுக்கும்போது அதில் ஒரு சூட்சுமத்தை பிடிக்கிறார் பாருங்க மோடிஜி. இப்படி பிடிச்சா தான் வர முடியும். இப்படி வம்பு வழக்குகள் இருக்கா, அதில் ஜெயிக்கணுமா, ஒரு கரணம் இருக்கு. குழந்தை பாக்கியம் வேணுமா, இந்த கரணத்தில் கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம். அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் கரணத்தில் அடங்கி இருக்கு. எங்கேயாவது ஒரு பெரிய போட்டித் தேர்வுக்கு ஒருத்தர் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறாங்க, கரணத்தை பிடித்து காம்படிட்டிவ் எக்ஸாம் டயத்தை இப்போல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிற டயத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு பெரிய பெரிய இன்டர்வியூலலாம் சொல்கிறாங்க பாருங்கள், டெலிஃபோனிக் இன்டர்வியூலாம். கரணத்தை பிடிச்சி உங்கள் அஸ்ட்ராலஜரை மீட் பண்ணி இந்த கரணத்தில் இதை செய்யுங்கன்னு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அந்த கரணத்தில் போட்டித் தேர்வு கலந்துக்கிட்டா 100% வெற்றி. என்னுடைய கிளைண்ட்ஸில் ஒருத்தர் கூட தோற்று போனதில்லை. அந்த கரணத்தை பிடிச்சி கொடுக்குறோம், அந்த கரணத்தில் ஜெயிச்சிடுறாங்க. அவ்வளோ அற்புதமான பலன்கள் இந்த கரணங்களுக்கு காத்திருக்கு. இதில் இந்த 7 கரணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பவம், பாலவம், தைதுலை, கரசை, வணிசை, இப்படி வரிசையாக அந்த கரணங்கள் எல்லாமே வரும். அந்த கரணங்களில் இந்த முதல் 7 கரணம் சொல்கிறோம் பாருங்க, இந்த பவம், பாலவம், கபலவம், தைதுலை, வணிசை, கரசை, பத்திரை, 7 கரணம். இந்த 7 கரணமும் சரகரணங்கள், வேகமாக நகரக்கூடிய கரணங்கள். இன்னொரு 4 கரணம் பேசுகிறோம். சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்கடம். இந்த கரணங்கள் எல்லாமே சகுனி. பேரை கேட்டோடையும் உங்களுக்கு தெரியும், சகுனி. இந்த 4 கரணங்கள் கவனமாக இருக்க வேண்டிய கரணங்கள். அப்போ இந்த கரணநாதர்களை வச்சுக்கிட்டு அவங்க வெற்றி தோல்வி இருக்கு. சரிங்களா? அப்போ கரணத்தை அறிந்து காரியம் செய்தால் வெற்றி, கரணம் தப்பினால் மரணம். எந்த ஒரு பெரிய காரியத்திலையும் நீங்கள் ஜெயிக்க முடியும், அந்த கரணத்தை பிடிச்சு நடக்கும். நிச்சயமாக. ஸோ கரணம் அப்படிங்கிறத ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுத்தீங்க. மொத்தம் 11, அதில் 7 ஒரு பாசிட்டிவ், பாக்கி 4 ஒரு நமக்கு ஏதாவது நெகட்டிவ் நடக்குதோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு சுபம் பண்ணும்பொழுது அதை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லி அழகாக சொன்னீங்க. இன்றைக்கி பவ கரணத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். பவம் அப்படிங்கிற கரணத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது பாக்கி ஜாதகத்தில் குறைபாடு இருந்தாலும் இந்த கரணநாதனை எப்படி ஆக்டிவேட் பண்ணால் அவங்க ஜெயிக்கலாம்? பவம் உங்களை மிக அற்புதமாக வாழ வைக்கக்கூடிய ஒரு கரணம். பவம் கரணத்தில் ஒருத்தர் இவர் பவம் கரணமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க பிறந்த திதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வளர்பிறை பிரதமை திதியில் ஒருத்தர் பிறக்கிறாங்க, அதோடைய பிற்பாதி அவங்க இந்த பவம் கரணத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்க பிறந்த திதியை வச்சே நீங்கள் சொல்லிட முடியும். அதே போல் பஞ்சமி திதியில் பிறந்தால் வளர்பிறையில் அவங்க பவம் கரணத்தில் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதே போல் அஷ்டமி, ஏகாதசி, பௌர்ணமி, இந்த திதியில் பிறக்கிறவங்களெல்லாம் பவம் கரணம் இருக்குது அங்கே. அதே மாதிரி நீங்கள் தேய்வரை எடுத்தீங்கன்னா சதுர்த்தசி, சப்தமி, ஏகாதசி, இந்த திதிகளில் இந்த கரணம் வருது. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் என்ன செய்யணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக அந்த கரணத்தில் நீங்கள் பிறக்கலை, ஆனால் அந்த கரணத்தில் சில நன்மைகள் இருக்குது, அது நீங்கள் அனுபவிக்கணும். அப்படின்னா இந்த திதியில் இந்த கரணம் வருது நான் சுட்டி காட்டியிருக்கேன் பாருங்க, அதில் போய் அந்த கரணத்தை பிடிச்சுட்டான்னா பெரிய வெற்றி தான். நீங்கள் சொல்கிற மாதிரி கரணம் வேறையாக இருக்கலாம், திதி வேறையாக இருக்கலாம், ஒருவேளை மாறுபடலாம். அப்போ கூட இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு கரணத்தில் ஒருத்தர் பிறக்கிறார், இந்த கரணத்தில் இவர் பிறந்தால் இவருக்கு திருமண வாழ்க்கைங்கிறது இவளுக்கு இந்த மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டும்பாங்க. அதை நோக்கி விரும்பி மனசு போகும். அப்படி அவளுக்கு ஆகப்படாது, இவள் நல்லவாழாக இருக்கணும் அப்படின்னா அந்த கரணத்தில் பிறந்தா இந்த கேரக்டர்னு சொல்லிடுறோமே. அப்போ இவள் நல்லவாழா ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னா நாங்கள் வணிசை கரணத்தில் கல்யாணத்தை வைங்க. திருமண பந்தம் நிறைய வருஷம் நல்லா இருக்கணும். அவருடைய ஜாதகத்தில் மோசமாக இருக்க, இவர் வேற ஒரு பொண்ணை தேடி போவார்னு இருக்க.
அப்போ எப்படி அந்த ஆனால் அவர் சொல்கிறார், எனக்கு வந்து அப்படிலாம் எண்ணம் இல்லையே, நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேனே, என் ஜாதகத்தை அப்படின்னா நான் என்ன பண்ணுறது, இருதாரம்ங்கிறே பலதாரம்ங்கிறே முறையற்ற வாழ்க்கைங்கிறே, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். இவளுக்கு என்ன பண்ணுவள், வரிசை கரணத்தில் கல்யாணத்தை வைங்க. அந்த கரண நேரத்தில் கல்யாணத்தை வச்சா ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். அந்த சூட்சம் அப்படி இருக்கு. அருமை. இப்போ நீங்கள் வந்து பவகரணம், பவகரணத்துடைய சிம்பல் என்ன அப்படின்னா சிங்கம். இந்த பவகரணத்துக்குரிய கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். இப்போ உங்க ஜாதகத்துல ஆண் ராசியில இந்த கிரகம் இருக்கா, பெண் ராசியில இந்த கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். ஆண் ராசி பெண் ராசி இதை எப்படி நேர்கள்? மேஷம் மிதுனம் வரிசை எடுத்துட்டு வர்றோம். அதுதான் முதல் ராசி. மேஷம் ஆண் ராசினா ரிஷபம் பெண் ராசி, மிதுனம் ஆண் ராசினா கடகம் பெண் ராசி. அந்த மாதிரி அந்த ஆர்டரில் எடுத்துக்கணும். ஆண் ராசியில் பிறந்தவாளுக்கு ஆண் சிங்கம். ஏன்னா இதோடைய சிம்பல் நம்ம சொல்லும்போது சிங்கம்னு சொல்கிறோம். ஆண் ராசியில் அந்த கிரகம் இருந்தால் ஆண் சிங்கம், அது சோம்பேறியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இவாளுக்கு உடம்பு நல்ல வெயிட் போடும். இவா தெரிஞ்சுக்கலாம், நம்ம இப்படி இருக்கிற வெயிட் போடும் அப்படின்னு. சில பேர் கேட்பா, எனக்கு மட்டும் நிறைய வெயிட் இருக்க, ஓவர் வெயிட் போடுறதேன்னு. அவன் இந்த கரணத்தில் பிறந்திருக்கான்னு அர்த்தம். பவம் கரணம், ஆண் ராசியில் அந்த கிரகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எய்ம்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டு அச்சீவ் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், கரணத்தில் பிறக்கலைன்னா கூட நீங்கள் ஒரு எய்ம்ஃபுல்லாக இருக்க விரும்புகிறேன், ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறேன்னா பவகரணத்தில் செய்யுங்க, அந்த காரியத்தை சாதிச்சிட முடியுமே. அதே மாதிரி தாம்பத்தியத்தில் நிறைய ஈடுபாடு இருக்கும். அந்த செக்ஸுவல் டிசைர் வாழ்க்கை அதிகம் இருக்கு ஆண் ராசியில். ஆண் ராசி அதுதான் முக்கியம். நிச்சயமா. இதே பெண் ராசியா இருக்கு, பெண் சிங்கம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஓகே. ஆனால் எய்ம்லெஸ். அதோடைய நோக்கம் எல்லாம் ஆண் சிங்கம் என்ன சொல்கிறதோ அப்படியே ஆண் சிங்கத்துக்கே இருக்க கூட இருந்துருக்கு. தனக்குன்னு எய்ம் வச்சுக்கல, அப்படி இருக்கு. அது எடை குறைவாக இருக்கும். ஸோ இது எல்லாம் வந்து அந்த பெண் ராசியில் இருந்தால். அதே நேரத்தில் இந்த பவகரணத்தில் பிறந்தவா எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டைக்கு முன்னால் சில பேர் ரோட்டில் பாருங்க, சண்டை வரதுக்கு முன்னாலேயும் கத்திடுவாங்க, பயங்கரமாக கத்துவாங்க. அவன் கத்துறதை கண்டு நமக்கு பயமாக இருக்கும். சண்டை போடுறது கூட அடுத்தது, கத்துறது தான் பெருசாக இருக்கும். இன்னைக்கு ஒரு கை பார்த்துடுறவங்க நம்பாங்க, அந்த மாதிரி கத்தக்கூடியவங்க பவகரணம். பவகரணத்துக்காரங்க பல பேர் இப்படி கத்துவாங்க. சொந்த வீடு கண்டிப்பாக லைஃப்பில் அவை குடியிருக்க, ஏன்னா சிங்கம் குடியிருக்க ஒரு குகை வேணுமே, குடியிருக்கிறதுக்கு சொந்த இது உண்டு. தன்னுடைய சொத்து இருக்கு, இல்லை தன்னுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறோம், வேற ஒரு விஷயம், ஒரு வித்தை, அந்த உங்களுடைய கலை உங்களுக்கு ஒன்று இருக்குன்னா அது உங்கள் குழந்தைகளுக்கு அது போய் சேர்த்துகள். சில பேர் பரம்பரையாக தொழில் செய்வார். அப்படி நீங்கள் பாருங்களேன், எங்கள் அப்பா ரொம்ப இதாக இருந்தார், வயலின் வாசிச்சார், நானும் வாசிக்கிறேன், எங்கள் அப்பா பெரிய பாடகர், நானும் பாடுறேன் அப்படின்னு இந்த பரம்பரை வர வாழ்க்கை அங்கே வேலை செய்கிறது. அப்பா பவத்தில் இருந்தால் பிள்ளைகள் கொண்டு போய் சேர்த்துடுற விஷயத்தை எவ்வளோ பெரிய சூட்சமாக பாருங்க. ஆனால் முரட்டுத்தனம் நிறைய இருக்கும். நீங்கள் பவகரணத்துக்காரால எப்படி மயக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிஃப்டை கொண்டு போய் கொடுக்கணும். அவளுக்கு பரிசு பொருள் கொடுத்தா ரொம்ப ஆனந்தம். சில பேர் இப்படி பிரித்து பார்ப்பா, அந்த பரிசு என்ன இருக்குது, நமக்கு என்ன பரிசு பொருள் கொடுக்குறான்னு. அதெல்லாம் பவகரணத்துக்காரான அர்த்தம். அவளுக்கு ரொம்ப விரும்பி கிஃப்டை விரும்பி பிரித்து பார்த்து, நம்ம ஆத்து கல்யாணத்துக்கு வந்திருக்கா, ரிசப்ஷனுக்கு வந்திருக்கா, அழகாப்புக்கு வரா, எதுக்குனாலும் அவளுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம். நீங்கள் கொடுத்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயம் செய்தே வருவாங்க. நீங்கள் பாருங்களேன், சில பேர் நல்லா சமையல் பண்ணிவிட்டு அதோடு போயிடுவா. சில பேர் அதுக்கு மேலே ஃபைனல் டச், ப்ரெசன்டேஷன். அந்த ஃபைனல் டச் இந்த பவத்துக்கு. எந்த விஷயத்துலையும் ஃபைனல் டச்னா பவம் தான். ஆனால் ஒரு ஆஃபீஸில் ஒரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும், ஒரு மேனேஜராக இருக்கணும், இன்னும் சிஇஓவாக போகணும் அப்படின்னா அதெல்லாம் இவாளால் தான் முடியும். அந்த தைரியம், கட்ஸ் பவகரணத்தில் இருக்குது. இந்த பவகரணத்துக்காரர்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வரப்போகிறதுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சரியாக சாப்பிட மாட்டான். இவ சரியாக சாப்பிடலைனோடனே புரிஞ்சுக்கலாம் நமக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ வரப்போகிறதுன்னு இந்த பவகரணத்துக்காரா முடிவு பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டுறீங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாதியில் நின்று போயிடுறது. உங்களுக்கு ஒன்று லோன் கிடைக்கல, இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நின்று போயிடுறது. இதே பவகரணத்தில் போய் திருப்பி அந்த வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். நிறைய பேர் வந்து சார் வீடு பாதியில் நிற்கிறதுங்கிறீன்னு வருவா அஸ்ட்ராலஜிக்கு. அவளுக்கு நான் சொல்கிறது பவகரணத்தில் தொடங்குவோன்னு நேரத்தை குறித்து கொடுத்துருவேன். கட்டின வீடு நீங்கள் முடிச்சுட்டு தான் வருவேன். முடிச்சுட்டேன்பா சார், எப்படி சார் முடிச்சேன்னு தெரியலையே, பாதியில் நின்றுதே, எப்படி முடிச்சேன்னு ஆச்சரியமாக இருக்கேன். அந்த பவகரணம் நேரத்தை தான் நான் குறித்து கொடுக்குறேன். அவளுக்கு அற்புதமாக முடியல. அதே மாதிரி பவகரணத்துக்காரால கூப்பிட்டு ஒரு கட்டடம் பாதியில் நிற்கிறதா கையில் செங்கல் எடுத்து வைக்க சொல்லுப்பா. ஒரு சின்ன கட்டட வேலையை அப்படி அவள் கையினால் நடத்தட்டுமுங்க,
பெரிய அளவுக்கு கட்டடம் கட்டி முடிச்சிடுவள், பெரிய அளவுக்கு வளர்ச்சி வந்துடும். அதெல்லாம் அந்த கரணத்துடைய யோகம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுன்னு நினைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம், நீட் எக்ஸாமினேஷன்ஸ் நிறைய பயம் இருக்குது. இல்லை வேறு ஏதோ ஒரு இன்டர்வியூ, வேறு ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், அதுக்கு பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு வேணும்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு பவம் கரணத்தை பயன்படுத்தணும். அந்த பவம் கரணத்தை பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் ஜெயிச்சிருவீங்க. ஒரு பெரிய ஏலம் எடுத்தால் உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் டெவலப் பண்ண முடியும். அந்த மாதிரி ஏலத்தில் எனக்கும் அடுத்தவனுக்கு இடையில் காம்படிஷன்னா பவம் கரணத்துக்காரங்க கலந்துக்கிட்டால் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. பவம் கரணத்தில் நீங்கள் ஏலம் எடுக்க புறப்பட்டாலும் ஜெயிச்சிடுறீங்க. ஏலம் எடுக்கிறதுக்கு அற்புதமான நேரம். இதில் தேய்பிரை பவம் கரணத்தில் பிறந்த வாழ்க்கை தான் சிங்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அம்மன். சிங்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அம்மனை நமஸ்காரம் பண்ணினா அந்த தேய்விரை பவத்தில் இருக்கிறவங்க என்ன நினைச்சாலும் சாதிக்கலாம், எப்படிப்பட்ட எதிரியும் வரலாம், அந்த யோகம் வாழ் கிடைக்கிறது. இதே வளர்பிறை பவமாக இருந்ததுன்னா இந்திரன் வழிபாடு செய்யணும், அது ரொம்ப நல்ல பலன் இருக்கு. இவங்க நிறைய மற்றவங்களுக்கு செலவு செய்வாங்க. ஒரு விஷயம் வச்சுக்கணும், ஒரு சொத்து வாங்கினா என் பேரனுக்கு என் பிள்ளைக்குன்னு நினச்சிக்கணும். சொத்து தாம் பேரில் அதிக பேர் வச்சுக்கக்கூடாது, வச்சுட்டா வாழ்க்கை பாதிக்கிறது. அதே மாதிரி இங்கே பவம் கரணத்துக்காரர்கள்ட்ட ஒரு விசேஷமான குணம் இருக்கும். ரோட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடந்து போகிறாங்க, இவ ஒய்ஃபை வந்து கூட இருக்க ஃப்ரெண்டை இடையில மீட் பண்ணிடுறாரு. இவர் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவருடைய ஒய்ஃப்ட்ட திரும்பி அந்த ஃப்ரெண்டு 2 வார்த்தை பேசிடுறாரு. இவர் மறுநாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த உறவையே கட் பண்ணிடுவார். இவனே எனக்கு தேவையில்லைடான்றார். இவன் என்கிட்ட தானே பேசுகிறான், என் ஒய்ஃபை பார்த்து பேசுகிறான் அப்படிங்கிற குணமும் வாழ்க்கை. அது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை அப்படிப்பட்டவங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப் விளைக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்கு தோணும், நேற்று வரைக்கும் நன்னா தானே பேசிகிட்டு இருந்தான், நேற்று சாயந்தரம் ஆத்துக்காரியோட வெளியே பார்த்தோமே நன்னா தானே பேசினான், இப்போ நம்மளை ஒதுக்கி வைக்கிறானேன்னு தோணும். இவாளுக்கு பெரிய தீமைகள் வந்துட்டு வச்சுக்கோங்க. யாரை நமஸ்காரம் பண்ணணும்னா நரசிம்மர், சிங்கம் இல்லையா, நரசிம்மரை வழிபட்டால் இப்படிப்பட்ட தீமையும் விளையிடும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் எப்படி இருக்கணும், நின்ன நிலையில் ஆஞ்சநேயர் இருக்கணும். நீங்கள் ஆஞ்சநேயர் சிலையில் பல்வேறு விடயத்தில் பாப்பல், சீதைக்கு ராமனுக்கு முன்னால் குனிஞ்சு இது பண்ண நமஸ்காரம் பண்ணுறோம், உட்கார்ந்துருக்க மாதிரி தான் நிறைய பாப்பல். நின்ற கோலம், நின்ற கோலத்தை ஆஞ்சநேயர் நமஸ்காரம் பண்ணினால் எப்படிப்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் விளையிடும், தீமையாக இருந்தாலும் விளையிடும். இல்லை ஒருத்தருக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துடுது, இவா பவம் கரணத்தில் போய், எந்த கரணத்தில் பிறந்திருந்தாலும் பவம் கரணத்தில் போய் அப்படி நின்ன நிலையில் உள்ள ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு வரணும். அற்புதமான பல தீமை விலகெடுத்துட்டு வா. பொதுவாகவே ஒருத்தருக்கு கோப குணம் இருக்குது, நிறைய கோபக்காராக இருக்கவா எந்த கரணத்தில் வேணால் பிறக்கட்டும். அவளுக்கு என்கிட்ட வர வச்சுக்கோங்க, அவளுக்கு நம்ம என்ன பலன்னு சொல்கிறோம்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ஒரு 48 days சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணுங்க, கோபம் போயிடுங்கிறோம். சில அம்மாக்கள் கேட்குறா, என் பிள்ளை ரொம்ப கோபப்படுறான், கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கிற, அவளுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க, கோபம் போயிடும். நிறைய பேர் இப்போல்லாம் 90s கிட்ஸ் எல்லாம் கல்யாணம் ஆகலைங்கிறான். கல்யாணம் ஆகிறதுக்கு பெஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமோ, பவம் கரணம் தான். இந்த ரகசியத்தை பிடிச்சிட்டா போயிடும். 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகிடும். இல்லை உங்கள் ஆற்றுல ஒரு பொண்ணு இருக்கா கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறேன், பவகரணத்தில் ஜாதகத்தை எடுங்கோ, ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணுங்கோ, கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். பவகரணத்தை அன்னைக்கு ஜாதகம் எடுத்து போய் அனுமாருக்கு அர்ச்சனை பண்ணணும், அந்த பொண்ணு பேரில். இல்லை யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அந்த பிள்ளை பேரில் கல்யாணம் கண்டிப்பாக கூடி வந்துடும். கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது, இந்த கேஸில் நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னா பவகரணம் வரும். செவ்வாய் வக்கரமாக இருக்கக்கூடிய நாளும் பவகரணமும் சேர்ந்து வரும். அந்த அன்னைக்கு உங்கள் கேஸை நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றி. இப்படி எவ்வளவு விஷயம் அதில் அடங்கியிருக்கு பாருங்களேன், நிறைய சூட்சமங்கள் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் ப்ராப்ளம் இருக்குது. இவ என்ன பண்ணணும்னா சேரவே முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குது. நான் என்ன சொன்னாலும் அவர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறார், ஜடத்தை போய் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா எங்கள் ஆற்றுல அப்படின்னு வருத்தப்படுறா. இவாளுக்கு 2 பேரும் சேர்ந்து வாழணும், நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா பவகரணம் வரக்கூடிய அன்னைக்கு துவரம்பருப்பு தானம் பண்ணணும். துவரம்பருப்பு தானம்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேருவா. அதே மாதிரி ஒன்றா தான் வாழறோம், ஆனால் வீட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவா பவகரணத்தை அன்னைக்கு, அதாவது எப்பப்போ பவகரணம் வருதோ அப்படின்னா துவரம்பருப்பு சாம்பார் வைக்கணும், பருப்பு சாம்பார் ஆற்றுல. அதை வச்சு ஆத்துக்காருக்கு சாப்பாடை போட வேண்டியதானே. நீங்கள் வெளியுலகத்துக்கு தானம் பண்ணுறது என்ன, அவர் தான் இருக்காரு, அவருக்கு சாப்பாடை போட முடியுது அந்த சாம்பாரை விட்டு. அப்போ அது என்ன ஆகுறதுன்னா அவளுக்குள்ள அந்யோன்யம் வந்துடுறது. ஒரு பவகரணத்தில் எவ்வளவு இருக்கு பாருங்க, சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த கரணம் பவகரணம். வாழ்க பவகரணம். அப்போ இந்த பவகரணத்துக்கார பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறது. என்ன செய்தால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சிங்கப்பெண்ணேங்கிறாள் இல்லையா, ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டுங்கிறோம். அப்படிப்பட்ட விஷயம் அந்த சிங்கம்.
அந்த சிங்கத்தை நான் உங்கள் வீட்டில் வளர்க்குறேன்னு சொன்னால் வளர்க்க முடியுமோ? முடியாது. அப்போ நீ என்ன பண்ணலாம்னா, அந்த சிங்கம் இருக்கக்கூடிய ஒரு சிம்பல் உங்கள் வீட்டில் கூட நீங்கள் ஒரு வால்பேப்பராக ஒரு சிங்கம் படத்தை வச்சுக்கலாம். உங்களுடைய செல்ஃபோனில் அந்த சிங்கத்துடைய படத்தை வச்சுக்கோங்க. இல்லை வீட்டில் நான் சிங்கம் படம் வைக்க பயமாக இருக்குன்னா சிங்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அம்பாள் அப்படி உருவமாக வச்சுக்கோங்க, நமஸ்காரம் பண்ணிடுவாங்க. உங்கள் பேனால ஏதாவது ஒரு சின்ன சிங்கத்துடைய படம் உள்ளது ஏதாவது இருக்க முடியுமானால் அந்த சிம்பல் உள்ளதை வச்சுக்கோ. அந்த சிங்கம்ங்கிற அந்த சிம்பலை பயன்படுத்தும் போது பவம் கரணம் வேலை செய்கிறது. பெரிய பெரிய வெற்றிகளை அவர்கள் பெறலாம். சூப்பர். ஏன்னா ஒரு கேள்வி தான் நம்ம கேட்டோம், இந்த பவகரணத்தை எப்படி நம்ம செயல்படுத்தணும்னு. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எவ்வளோ அழகாக அதை செயல்படுத்த முடியும். அதில் நம்ம பிறக்கலை அப்படின்னாலும் அதை எப்படியெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணால் நமக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து மற்ற கரணங்களும் இருக்குது, ஒன்று ஒன்றா நம்ம நேயர்களுக்கு தனி பதிவாக அழகாக தரலாம். அருமையான பதிவிற்கு நன்றி சார். ரொம்ப சந்தோஷம்.